கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதின 2ஆம் நிருபம், யோவான் எழுதின 2ஆம் நிருபம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 யோவான் 1:1. நமக்குள் நிலை நிற்கிறதும், நமக்குள் நிலை நிற்கிறதும், என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய, என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். ஹல்லேலூயா. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். கடந்த நாள் இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் இடைப்பட்டார். இன்று சபையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச விரும்புகிற காரியம் இதுதான். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியம். இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்டான், சத்தியமாவது என்ன? யோவான் 18:38 பிலாத்து கேட்கிறான், என்ன சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்கிறான். கேட்ட பிலாத்துவின் இடத்துல ஆண்டவர் அமைதியா இருந்துட்டார். ஆனால் சத்தியம் என்ன என்பதை பிலாத்துவுக்கு வெளிப்படுத்தாமல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். யோவான் 14:6 நானே சத்தியம் என்றார். ஹல்லேலூயா. நானே சத்தியம். ஆமென். நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறவருமாகிய இருப்பதுமாகிய சத்தியம். யோவான் 14:6 இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. சத்தியமாவது என்ன? என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பதும் என்றென்றும் நிலைத்திருக்கிறதுமே சத்தியம். என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பது என்றால் எவ்விதத்திலும் மாய்ந்து போகாதது, மறைந்து போகாதது. ஆமென். அன்னைக்கு இருந்தார், இப்போ இல்லைன்னு சொல்றது சத்தியம் அல்ல. அன்னைக்கு இருந்த போது ஒருவேளை அது சத்தியமா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இல்லைன்னு சொன்னா அது சத்தியம் ஆகாது. அன்று வாழ்ந்தார், இன்னைக்கு எங்க நினைவிலே வாழ்கிறார். இப்படி அலங்கார வார்த்தைகளை பயன்படுத்தலாமே தவிர, அன்னைக்கு இருந்தவர் இன்னைக்கு இருக்கிறாரா அது சத்தியம். இன்னைக்கு இருக்கிறவர் நாளைக்கு இருப்பாரா அதுதான் சத்தியம். நாளைக்கு இருக்கிறவர் என்றென்றைக்கும் இருப்பாரா அதுதான் சத்தியம். அவர்தான் சத்தியம். அப்படி ஒரே ஒருவர் தான் உண்டு. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சத்தியம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம் என்று சொல்லிவிட்டு அதை நாம் இன்னும் கிரகிக்கும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய், அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்திலேயே ஆமென் பேசிவிட்டு பரத்தை பார்த்து சொல்லும் போது யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நானே சத்தியம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், உம்முடைய வசனமே சத்தியம். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? சத்தியமாவது என்ன? என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமே. அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போலதான் என்றென்றும் மாறாததும் ஜீவனுள்ளதும் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதும் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் இந்த வார்த்தையில் ஒன்றும் ஒளியவில்லை என்று சொல்லி நம்முடைய கையிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, அவருடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆமென். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், கேளுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். இயேசுவே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியம். அப்போ வசனத்தை அறிய அறிய நாம் சத்தியத்தை அறிகிறோம், இயேசுவை அறிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள? ஆண்டவர் எனக்கு உங்களை காட்சி தரங்க, ஆண்டவர் எனக்கு நீங்க உங்களை காட்டுங்க, ஆண்டவரே நான்
நான் இயேசுவை பார்த்தேன்பாங்க. ஆமென். ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார்ல, வெளிப்படுத்துவார். ஆனா பலர் எப்படி கற்பனையே இருப்பாங்க. எப்படி கற்பனையில் இருப்பாங்க? இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது ஜீசஸ் இப்படிப்பட்ட மூவியில் பார்த்துட்டு அதில் இயேசுவாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. நிறைய பேர் கனவுல வர்றது அப்படிப்பட்டவங்க தான் வராங்க. பார்த்துட்டு இன்னைக்கு இயேசு வந்தாருங்க. இயேசுவை சரியாய் அறிந்து கொள்ள வேதம் காண்பிக்கிற ஒரே மார்க்கம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை அறிகிறது. ஆமென். வசனத்தை அறிகிறது. எம்மாவிற்கு போன சீஷர்களுக்கு வசனத்தை விளக்கி காட்டின போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இயேசுவை கண்டார்கள். ஆமென். வசனத்தை காண்கிறவர்கள் இயேசுவை காண்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவர்கள் இயேசுவை கேட்கிறார்கள். வசனத்தோடு பழகுகிறவர்கள் இயேசுவோடு பழகுகிறார்கள். வசனத்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறவர்கள் இயேசுவோடு நடக்கிறார்கள். எனவேதான் யோவானை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார், நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறதுமாகிய சத்தியம். இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் விடுதலையாக்கப்பட வேண்டிய 4 காரியங்கள் இதே யோவான் 8வது அதிகாரத்தில் இருக்கிறது. சில காரியங்களை வேகமாய் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். இயேசுவின் இடத்தில் யூதர்கள் விசுவாசம் வைக்கிறார்கள். ஆமென். 30வது வசனத்தை வாசிங்கள். யோவான் 8:30. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நல்ல கவனிங்க. விசுவாசம் எல்லாரும் வைப்போங்க, ஆனாலும் நிறைய விஷயத்தில் இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம். விசுவாசம் விடுதலை பெறாமல் விசுவாசம் வைக்கிறவங்க உண்டு. இயேசு ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவங்க கை தூக்க சொன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் கை தூக்குவோம். ஆனா எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறோம்? விடுதலை பெற்றவர்களை விசுவாசம் வைத்திருக்கிறோமா? இயேசுவை நம்புறோம், அவர்தான் தேவன் என்ன சொல்றோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கும் தெரியும் அவர்தான் தெய்வம் என்று. வேறொரு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் போற்றப்படத்தக்கவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வணங்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்னும் நாமமே. ஹல்லேலூயா. ஆனா விசுவாசிகளாகிய அநேகருக்குள்ள என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. விசுவாசருக்கு விடுதலை இல்லை. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலெல்லாம் விடுதலை தேவையா இருந்துச்சு இவங்களுக்கு? 19வது வசனத்தை ஆமென் முதலாவது வாசியுங்கள். 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். முதல்ல எதுல இருந்து தெரியுமா விடுதலை வேணும்? அறியாமையிலிருந்து விடுதலை வேணும். நிறைய காரியத்தை அறியல, அறியாமையிலிருந்து விடுதலை. அறியாமையிலிருந்து விடுதலை உண்டாகிறதுக்கு இந்த சத்தியத்தை அறியணும். நல்ல கவனிங்க. இருள்னு எப்போ தெரிய வந்துச்சு தெரியுமா? வெளிச்சம் வந்த பிறகுதான். இது இருளுப்பா அப்படிங்கிறத எப்போ தெரிய வரும்? வெளிச்சம் வந்த பிறகு. வெளிச்சம் வந்த பிறகு இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். அதே போலதான் இந்த சத்தியத்தை அறியும் அறிவு உள்ள வரும்போதுதான் நம்ம பல அறியாமையில இருந்தது நமக்கு புரிய வரும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், என்னை அறியீர்கள், எனவே பிதாவை அறியீர்கள். என்னை அறிந்தவர்கள் பிதாவை அறிந்திருக்கிறார்கள். ஆமென். பிதாவை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவை இருக்கிற வண்ணமாகவே அப்படியே வெளிப்படுத்த ஒருவருக்கு மட்டும்தான் முடியும். யாருக்கு? அவருக்கு சமமா இருக்கிறவருக்கு மட்டும்தான் முடியும். அவருக்கு சமமா இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பிதாவின் தற்சரூபமாய் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? தம்முடைய வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். வசனத்தை காண்கிறவன் கிறிஸ்துவை காண்கிறான், கிறிஸ்துவை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். சத்தியத்தை அறிகிறவன் கிறிஸ்துவை அறிகிறான், கிறிஸ்துவை அறிந்தவன் பிதாவை அறிகிறான். இந்த அறியாமையிலிருந்து சபைக்கு விடுதலை தேவை. இன்னைக்கு இதை வைத்த குழப்பங்கள் ஓடிட்டு தான் இருக்கு.
ஒவ்வொருத்தர் பைபிளை தான் கையில் எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு ஓடுறாங்க. ரீசன் என்ன? அறியாமை. சத்தியத்தை சரியாய் அறியாததுனால. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிலர் சொல்றாங்க பிதா மட்டும்தான் உண்டு, இயேசு எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற ஒரு கூட்டத்தார் ஓடிட்டு இருக்கிறாங்க. யெகோவா சாட்சின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இயேசு மட்டும்தான் உண்டு, பிதாலாம் கிடையாது, ஆமீன், அவர் மட்டும்தான் உண்டு, அவருக்கு பிதாலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தார் ஓடுறாங்க. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, ஆமீன், பிதாவும் இயேசு உண்டு, ஆவியானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அது எல்லா ஆவி மாதிரி ஒரு ஆவின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மூன்று விதமான கூட்டத்தாரும் எதுல இருக்கிறாங்கன்னு கேட்டா அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமையில் இருக்கிறாங்க. சத்தியத்தை அறியவில்லை. அறியாமை என்பது இருள். அந்த இருள்ல தடவிதான் தெரிய முடியும். இருள்ல இருக்கிறவங்களுக்கு, ஆமென், 4 குருடர்கள் ஒரு யானை கிட்ட போய் நின்னாங்களாம். யானை எப்படி இருக்கும் சொல்லுங்கன்னு சொன்ன போது அவனுக்கு யானை எப்படி இருக்கும் இதுவரை பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. அப்படியே கை வச்சு பார்க்குறாங்க. ஒருத்தன் கையில காது மாட்டுச்சு. அவன் சொன்னான், யானை அந்த அதுக்கு பேர் என்ன, யானை சொளவு மாதிரி இருக்கும் அப்படின்னா. இன்னொருத்தன் கையில வால் மாட்டுச்சு. அப்போ சொன்ன யானை ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னு. இன்னொருத்தன் கையில தும்பிக்கை மாட்டுச்சு. அவன் சொல்ல யானை அசைகிற தூணு மாதிரி இருக்கும். தங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை சொல்றாங்க. உண்மையில யானை எப்படி இருக்கும்? யானை மாதிரி தான் இருக்கும். அந்த அறியாமை அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு கையில கிடைக்குதோ, அவங்களுக்கு புரியுதோ, அந்த அந்த அறிவு மட்டும்தான் அவங்களுக்குள்ள கொண்டு போகுதே தவிர அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ரியலா என்ன என்பது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் இது. நீ விசுவாசிக்கிற, என்ன விசுவாசிக்கிற, ஆனா இன்னும் சரியான விடுதலை உனக்குள்ள இல்ல. அறியாமையிலிருந்து விடுதலை வேணும். இரண்டாவது எதிலிருந்து விடுதலை வேணும்? 44வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். யாரை பார்த்துங்க இதை சொல்றாரு? 31வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிட்டு 44 வாங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். 44 வாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். எதிலிருந்து விடுதலை வேணும் தெரியுமா? அடுத்து பிசாசின் பிடியிலிருந்து. பிசாசின் பிடியில் இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன? அவன் மனதின் இச்சையின்படி அவன் செய்ய துடிப்பான், அவன் செய்வான். விசுவாசிதான், ஆனா மனதின் இச்சையின்படி செய்கிற அனுபவம் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. மனதின் இச்சையின்படி. ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில்? உன் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதான், சொந்த காரியத்தை கூட பேசக்கூடாதான். இது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய துதியை தான் சொல்லணும், கர்த்தருடைய நாமத்துக்குரிய காரியங்கள் தான் வாயிலிருந்து புறப்படணும். சொந்த பேச்சு கூட பேசக்கூடாதான். அப்படிதான் பைபிள்ல பிரமாணம் இருக்கு, அப்படிதான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனால் மனதின் நிச்சயின்படி நடக்கிற அனுபவம் என்பது விசுவாசிக்காமல் இல்லை. விசுவாசிக்கிறோம், ஆனா விடுதலை இல்லை. இது ஆராதனை வர குளோரி சொல்றது, ஆராதனை முடிந்ததும் அடி தொடங்கும் வீட்டில். மனதின் நிச்சயின்படி பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. பிசாசின் பிடியிலிருந்து ஏன் விடுதலை வேணும் தெரியுமா? பிசாசின் பிடியில் இருக்கிறவன் எழும்ப முடியாது, அவனால எழும்ப மாட்டான். பிசாசு ஒருவளை கட்டி வைத்திருந்தானே 18 வருஷம், கொஞ்சம் கொஞ்சமா பெண்டாக்கி எவ்வளவு வேணும் நிமிர முடியாத அளவுக்கு கூனியாக்கிட்டான். இயேசு தொட்டு என்ன சொன்னா தெரியுமா? பிசாசு இவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தான். இன்னைக்கு விசுவாசிகளா இருந்தோம் எல்லாம் ஆண்டவரே நீங்க தான் எல்லாம்னு சொல்லியும் இன்னைக்கு அநேகருக்கு ஏன் எழும்ப முடியல? இந்த கட்டு எழும்ப விடாது. இந்த கட்டிலிருந்து விடுதலை வேற, இந்த கட்டிலிருந்து விடுதலை கிடைக்க என்ன செய்யணும்? பிசாசு துரத்த வரம் பெற்றவங்க கிட்ட ஓடி போகணுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்து எதுல இருந்து தெரியுமா விடுதலை வேணும்? பாரம்பரியத்திலிருந்து. 39வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். யார் சொல்றாங்க?
இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்த யூதர்கள் சொல்றாங்க. அதாவது ஆண்டவர் உங்களை நாங்க நம்புவோம், ஆனா எங்க பாரம்பரியத்தில் நீங்க கை வைக்க கூடாது. எங்க முன்னோர்கள் அப்படி இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க என்ன பாரம்பரியமோ எதுவோ அங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. பைபிள்ல இல்லாத பாரம்பரியங்கள் தேவன் அங்கீகரிக்காதவைகள். ஆமென். இவங்க இயேசுவின் மேல விசுவாசம் வைப்பாங்க, ஆனா இயேசு ஆபிரகாமை விட மேல பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேக மனிதர்களை புனிதர்களாக்கி இயேசுவை விட மேல தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம். பாரம்பரிய கட்டிலிருந்து விடுதலை வேணும். விசுவாசிக்கிறவர்களை பார்த்து தான் சொல்ல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஆமென். பாரம்பரிய கட்டு, பாரம்பரிய பிடியிலிருந்து விடுதலை வேணும். எசேக்கியேலுக்கு சொல்லும் போது, எசேக்கியேலை கொண்டு எழுதும் போது சொல்லுவார், ஆலயத்திலிருந்து விக்கிரகங்களை அகற்றுங்கள், ராஜாக்களின் பிரேதங்களை அகற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன ராஜாக்களின் பிரேதங்கள்? இந்த நாட்களில் புரியும்படி சொல்லணும்னா, மரித்தவர்களை இல்ல அவர்களை விக்கிரகமாய் வைத்து வழிபடுகிற நிலை. ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்றோம், கல்ற கட்டுறோம். கல்ற கட்டுறது எதற்காக? ஒரு அடையாளத்துக்காக. ஆபிரகாம் பக்கத்திலே சாராள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள், ஈசாக்கு பக்கத்திலே ரெபேக்காள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள், யாக்கோபு பக்கத்திலே லேயாள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இதெல்லாம் அடையாளமாக செய்யப்பட்டது. தாவீதுக்கு கல்லறை இருக்கிறது, கல்லறை இருக்கிறது. கல்லறை என்பது அடையாளத்துக்காய் கட்டுவது. கல்லறையை ஒரு நாளும் கோவிலாக்க கூடாது. அதற்குள்ளே வைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் தெய்வமாக்க கூடாது. இது அவங்க முன்னாடி நின்று இப்படி கும்பிட்டு இருக்கிறது. கேட்ட பாரம்பரியம். வீட்டில் ஒரு ஞாபகத்துக்கு போட்டோ வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த போட்டோ கீழே ஒரு விளக்க கொளுத்தி வைக்கிறது ராங். இந்த தூபம் யாருக்கு இங்க காட்டணும்? தேவனுக்கு அல்லவா காட்டணும். நாங்கள் இயேசுவை ஆராதிப்போம், ஆனா எங்க பாரம்பரியத்திலிருந்து நாங்க வெளியே வர மாட்டோம், எங்க கட்டிலிருந்து நாங்க வெளியே வர மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், ஏன் உனக்கு இந்த கட்டிலிருந்து வெளியே வர முடியல தெரியுமா? நீ சரியா சத்தியத்தை அறியல. சரியா சத்தியத்தை அறிகிறவர்களுக்குள்ள விடுதலை உண்டாகும். இவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், உண்மைதான். ஆனா என்ன இல்லைன்னா விடுதலை இல்லாம விசுவாசிக்கிறாங்க. என்றென்றும் நிலை நிற்கிறதும் நம்மோடு இருக்கிறதுமாக இந்த சத்தியம், அதற்கு தான் இது நம்ம கையில கொடுத்திருக்கிறாருங்க. அன்னைக்கு இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வானத்திலிருந்து எப்படி மன்னாவை கொடுத்தாரோ, அதே போல பாவ சேற்றிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து அவருடைய ஜீவ வசனமாகிய அந்த மறைவான மன்னாவை நம்முடைய கையில நாம் புசிக்கும்படி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எதற்காக? என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது நம்மோடு இருக்கிற இந்த சத்தியம். இதனாலே நம்ம விடுதலை பெற வேண்டும். பாரம்பரியத்திலிருந்து விடுதலை. நாலாவதுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். 34வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவத்திலிருந்து விடுதலை வேணும், அறியாமையிலிருந்து விடுதலை வேணும். அப்போதான் வெளிச்சம் கிடைக்கும், இருள் அகலும். இருள்ல ஒண்ணுமே தெரியாது. உங்க பக்கத்துல தான் நன்மை இருக்கும், ஆனா பார்க்க முடியாது. ஆகார் அழுத போது கண்ணை தான் திறந்தாள்னு, ஆண்டவர் கண்ணை திறந்தார் என்று தான் பைபிள்ல இருக்கு, ஊற்றை திறந்தார் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? பக்கத்துல தான் ஊற்று இருக்கு, பார்க்க முடியல, இருள். அநேக நன்மைகளை கர்த்தர் நீங்க இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்க வீட்டுல வைத்திருக்கிறார் தெரியுமா? உனக்குள்ள வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த அறியாமை என்கும் இருள் பார்க்க விடல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதை அறியும் போது அந்த விடுதலை உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும், கண்கள் தெளியும், கர்த்தரை காண முடியும். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேணும், இல்லைன்னா எழும்ப விடாது உன் வாழ்க்கை. எனக்கு அநேகர் வாழ்க்கையில விசுவாசிகளான பின்னும் எழும்ப முடியவில்லை. விடுதலை வேணும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைகிற அந்த அனுபவம். ஆமென். பாரம்பரியத்திலிருந்து விடுதலை வேணும், இல்லைன்னா வளர முடியாது. விசுவாசிகள் ஆனார்களே தவிர பாரம்பரியத்தை தொட்ட போது என்ன ஆயிட்டு தெரியுமா? இயேசுவை கொலை செய்யும்படி பார்த்தார்கள். 59வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி 58ல இருந்து வாசிங்க.
58, 59. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இயேசு தம்மை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாமை விட மேலாக வெளிப்படுத்துகிறார். காரணம், ஆபிரகாமுக்கும் அவர்தான் தேவன். அல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு அது மட்டும் தாங்க முடியல. யாருக்கு? விசுவாசிகளான யூதர்களுக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார். யாரு கல்லை எடுத்தாங்க? 31வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. தம்மை விசுவாசித்த யூதர்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இவ்வளவு பேசுறாரு. ஆனா ஆபிரகாமை விட அவரை பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கல் எடுக்கிறாங்க. இதுதான் பாரம்பரிய கட்டு. வளர விடாது, விசுவாசத்துல அடுத்த லெவல்ல கொண்டு போகாது, கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்று விடாது, கிறிஸ்துவில நிலைத்திருக்க விடாது. அநேக காரியங்களை செய்யறவங்க பைபிள் இருக்கான்னு பார்த்து செய்யறோமா? அது அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க, நாங்க இத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் பண்ணுங்க, பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கா பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு? நாங்க உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேற எதையாகிலும் வானத்திலிருந்து ஒரு தூதனை இறங்கி வந்து சொன்னாலும் அதை நம்பாதீங்க. ஏன் நாங்களே நாளைக்கு மாற்றி சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இருக்கான்னு பாருங்க. பைபிள் அப்படி இருக்கா? எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார்? இன்னைக்கு அநேகருக்கு வளர்ச்சி இல்லை, இன்னைக்கு அநேகருக்கு எழும்ப முடியல, இன்னைக்கு அநேகருக்கு வளர முடியல. பாவத்திலிருந்து விடுதலை இல்லாம சுதந்திரிக்க முடியாது. அறியாமையிலிருந்து விடுதலை இல்லைன்னா காண முடியாது. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை இல்லைன்னா எழும்ப முடியாது. பாரம்பரியத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா வளர முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னா சுதந்திரிக்க முடியாது. உனக்கான நன்மையை காணவும், உன்னை எழும்ப விடவும், உன்னை வளர பண்ணவும், உனக்கான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் உனக்கு என்ன தேவை? விடுதலை தேவை. விடுதலை எப்படி கிடைக்கிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். எப்படி சத்தியத்தை அறியும் போது விடுதலை உண்டாகிறது? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கீழே வாசியுங்கள் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கும். இனி 32, 36 சேர்த்து வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை அறிய 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 கிறிஸ்துவின் வல்லமை நம்மை விடுவிக்கும். ஆமென். சத்தியத்தை அறியணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறது போல அவருடைய வார்த்தைகளும் மாறாததா இருக்கிறது. எனவே தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு அழகாய் எழுதி வைக்கிறார். அவன் ஒவ்வொரு சுவிசேஷத்தை ஆனாலும் சரி, நிருபத்தை ஆனாலும் சரி, எப்படி துவங்குகிறார் தெரியுமா? சுவிசேஷத்தை யோவானை கொண்டு ஆவியானவர் எப்படி ஆரம்பித்து எழுதுகிறார்? ஒன்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று ஆரம்பிக்கிறார். நிருபத்தை எப்படி, நிருபங்களை எழுதும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்? 1 யோவான் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஜீவ வார்த்தை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவிலே வளர ஒரே வழி, சத்தியத்தை அறியுங்கள், அவருடைய வசனத்தை அறியுங்கள். அவருடைய வசனமே சத்தியம், இயேசுவே சத்தியம். ஆமென். இயேசுவை பார்க்கணும்னு விரும்புறவங்க தாங்க இதை பார்ப்பாங்க. இயேசு பேசுறத கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும்னு விரும்புறவங்க மட்டும்தான் பைபிள் படிப்பாங்க. இன்னைக்கு பைபிள் படிக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. சிம்பிள். உங்களுக்கு இயேசுவை பார்க்க பிடிக்கல, அவ்வளவுதான். நம்ம எதை ரொம்ப பார்க்க விரும்புறோமோ அதை அடிக்கடி பார்ப்போம். நீங்களே உங்களை சோதித்துக் கொள்ளுங்கள். பைபிள்ல நிறைய பார்க்கிறோமா, மொபைல்ல நிறைய பார்க்கிறோமா? எதையுமே எனக்கு பார்க்க முடியலன்னா என் கண்ணில் பலவீனம் இருக்கு, ஜெபம் பண்ணலாம், நியாயம் இருக்கு. ஆனா எனக்கு பைபிள் மட்டும் பார்க்க முடியல, ஆனா மொபைல்ல நிறைய நேரம் பார்க்க முடியுதுன்னா கட்டு இருக்கு, கட்டு இருக்கு. என்ன கட்டு? என் இருதயம் உண்மையில இயேசுவை பார்க்க விரும்பல.
இந்த ஜீவ வார்த்தைங்க, ஜீவ வார்த்தை. டெய்லி நியூஸ் பேப்பர் வரும்ல வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கும் வரும், எல்லா நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிப்போம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த நியூஸ் படிப்போம்ல. ஒன்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அது பழைய பேப்பர். ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற செய்தி பழைய செய்தி ஆயிரும். இன்னைக்கு படித்த நியூஸ் பேப்பரை நம்ம ஒன்ஸ் படித்து முடிச்சிட்டோம்னா அடுத்த காரியங்களுக்கு அதை பயன்படுத்துவோம். நாளைக்கு அதே நியூஸ் பேப்பரை தான் கொண்டு வரான்னு வைங்களேன், பார்த்துட்டு என்ன சொல்லுவோம், இது நேற்று வந்த நியூஸ் பேப்பர், இன்னைக்கு உள்ளது எங்கன்னு கேட்போம். இந்த உலகத்தில் செய்திகள் எவ்வளவு புதுமையானாலும் அது ஒரு விசை நாம் பார்த்த பிறகு அது பழைய செய்தி தான். ஆனா அன்று எழுதி கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் இதை படிக்க 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 இதை அறிய glory. ஏன் தெரியுமா? அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இது ஜீவ வார்த்தை, இது ஜீவ வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு சபையை நல்ல கவனமாய் கேளுங்கள். அப்போ இந்த நான் செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். வசனத்தை அறிகிறவன் கிறிஸ்துவை அறிகிறான், சத்தியத்தை அறிகிறான். இந்த நாட்களிலே விசேஷமா இந்த லாக்டவுன் டேஸ் நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, அவங்க ரொம்ப ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகே, நிறைய நேரம் நமக்கு கிடைத்தது. நம்ம எதுல நேரத்தை செலவழித்தோம்? இன்னைக்கு விடுதலை. நான் திருப்பி இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ள போறேன். அறியாமையிலிருந்து விடுதலை வேணும். அப்படி இல்லைன்னா நம்மால நன்மையை பார்க்கவே முடியாது. இயேசு கூட நடந்த பின்பும் எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, பார்க்க முடியாது. அவரை பார்க்கிற வண்ணமாக நம்ம பார்க்க முடியலைன்னா நமக்குள்ள இன்னும் கட்டு இருக்கு, அறியாமை இன்னும் கட்டு. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை வேணும், இல்லைன்னா எழும்பவே முடியாது. 5 வருஷம் திரும்பி பாருங்க, என் சூழ்நிலை அப்படியே தான் இருக்குன்னா சம்திங் ராங். ஏதோ ஒரு கட்டு என்ன சுத்திட்டு இருக்கு, எழும்பவே முடியல. இந்த சிச்சுவேஷன்ல எழும்பவே முடியலையே. பாரம்பரியத்திலிருந்து விடுதலை வேணும், இல்லைன்னா வளர முடியாது. நமக்கும் கிறிஸ்து வெளிப்பட்டது பழைய ஏற்பாடுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பிரச்சனைனா எல்லாரும் மோசே கிட்ட வந்தாங்க. அதன் பிறகு தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் நியமித்த தீர்க்கதரிசிகள் இடத்துல வந்தாங்க. அதன் பிறகு நியாயாதிபதிகளை தேவன் ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகள் இடத்துல வந்தாங்க. சாமுவேலின் நாட்கள் வரைக்கும் அப்படி வந்துட்டு இருந்தாங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவன் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான், அது வரைக்கும் அப்படி போயிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ராஜா வேணும் கேட்டு ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தினார். அதன் பிறகு ஒரு காரியம்னா தேசத்துல எல்லாரும் ராஜாக்கள் இடத்துல வந்தாங்க. டைரக்டா ஆண்டவர்கிட்ட போறவங்க ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு, போக முடியல. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் காண ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிறார். போகும்போது அங்கே ஒரு குறை வர ஆரம்பித்தது. குறை வந்ததும் பழைய பிரமாணத்தின்படி யார் பெரியவங்களோ அவங்க கிட்ட போய் காரியத்தை சொல்லும்படிக்கு இவங்க என்ன செய்யறாங்க, மரியாள் இடத்துல போறாங்க. திராட்சரசம் இப்படி ஆயிட்டு இருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்க கொண்டு போன காரியத்தை மரியாள் இயேசுவின் இடத்துல கொண்டு போகிறார்கள். இயேசு அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரல. எப்போ ஆண்டவரே உங்க வேலை வரும்? நான் வந்ததே அவன் என்ன டைரக்டா பார்க்கணும். ஆமென். அவன் என்கிட்ட டைரக்டா வரணும். ஹல்லேலூயா. யார் மூலமாக நீ அவரிடத்துல போக அல்ல, அவர் இறங்கி வந்தது. இன்னொரு ஆள் மூலமாக தான் இயேசுவின் இடத்துல போவாய், ஆனால் அவர் இறங்கியே வர தேவையில்லையே. அன்று மாதிரி தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டியதானே. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் டைரக்டா போய் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கினாள் அல்லவா, நெருங்கி தொட்டாள்.
இல்லை இயேசுவை பார்க்கணும்னா முதல்ல சீஷர்கள்ட்ட பார்க்கணும். அடுத்து அவருடைய அந்த 3 பேரில் ஒரு ஆள் பேதுருவை பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். எத்தனை பேரை ப்ளீஸ் பண்ண வேண்டியிருக்கு சில இடத்துல. ஆமென். சில கம்பெனி ஓனரை கூட பார்த்துடலாம். இந்த ஓனருக்கு இடையில இருப்பாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க காட்டுற டிமாண்ட்லாம் பார்த்தா ஏசு அப்படி எது யாரையும் நியமிக்கலைங்க. எந்த தூதனையும் எனக்கும் அவருக்கு நடுவே அவர் இருக்க நியமிக்கவில்லை. எந்த அப்போஸ்தலனையும் இருக்க நியமிக்கவில்லை. எந்த நபரை நியமிக்கவில்லை. நீ என்கிட்ட வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இன்னார் மூலமா என்னிடத்தில் வாருங்கள் என்று கேட்கவில்லை, என்னிடத்தில் வாருங்கள், டைரக்டா வா. அதுக்கு தான் அவர் வந்தார். சத்தியத்தை நீ அறியும் போது இந்த விடுதலை உனக்கு உண்டாகும். நீ டைரக்டா அவரை நோக்கி கூப்பிடுவ. எடுத்ததும் ஒரு பிரச்சனை என்னதும், அதாவது பாஸ்டர்ஸ்ட பிரேயர் பண்ண கேட்க கூடாதுன்னு சொல்லல. பிரேயர் பண்றதுக்காக தான் பாஸ்டர்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா நல்ல கவனிங்க, ஒரு பிரச்சனை வந்ததும் முதல்ல நம்மளால இயேசுவேன்னு கூப்பிட முடியாம எடுத்ததும் பாஸ்டருக்கு போன் பண்றோம்னா கட்டு இருக்குன்னு அர்த்தம். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். கூப்பிட்ட பிறகு ஊழியக்கார்ட்ட சொல்லுங்க, இப்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஊழியர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. இன்னைக்கு அப்படியே அது பாரம்பரிய கட்டா மாறிட்டு என்ன ஆயிட்டு, இது இயேசுக்கும் இவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லாம ஆயிட்டு. எதனால இவங்கள்ட்ட நீ இன்னும் பழைய காலத்தில் இருக்கிறியாமா? அவர் வந்து கிருபையின் பிரமாணத்தை உனக்கா ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன அந்த பிரமாணம்? வா என்னிடத்துல. நீ சத்தியத்தை அறியும் போது குமாரன் உன்னை விடுவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. குமாரன் யாரை விடுதலையாக்குவார்? சத்தியத்தை அறிகிறவர்களை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேரம் அதிகம் போகிறதுனால நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்றேன், நல்ல கவனிங்க. சத்தியம் நமக்குள் நிலைக்கவும் நம்மோடு இருக்கவும் நாம் செய்ய வேண்டிய 3 பிரதானமான காரியங்கள். இன்றைய செய்தி அதுதானே, நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறதும் ஆகிய சத்தியம். இந்த சத்தியம் நமக்குள் நிலை நிற்கவும் நம்மோடு இருக்கவும் நாம் செய்ய வேண்டிய 3 பிரதானமான காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன? சங்கீதம் 37:3. 37வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் இந்த சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். பி மைனர், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். கர்த்தர் நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர், நம்மை கண்டெடுத்தவர், நம்மை கொண்டு சேர்த்தவர். சங்கீதக்காரன் சொல்லுகிற கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் தருகிற மேய்ச்சலை அப்படியே உட்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சங்கீதம் 100 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் தருகிற நல்ல மேய்ச்சல் தான் ஆமென் இந்த சத்திய வசனம். இந்த வேதத்தை எப்படி நம்ம கையில் எடுக்கணும் தெரியுமா? புல்லுள்ள இடம், அமர்ந்த தண்ணீர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு இனி ஒரு குறை இல்லை, எனக்கு தேவையானது எல்லாம் என் மேய்ப்பர் கொண்டு போகிற. எங்க மேய்க்கிறார்? புல்லுள்ள இடத்துல, அமர்ந்த தண்ணீர் அண்டையில. இந்த பைபிள் அப்படிதாங்க இருக்கணும். ஒரு புல்லுள்ள இடத்துல அமர்ந்த தண்ணீர் அண்டையில ஒரு மந்தையை கொண்டு போய் விடும்போது அந்த மந்தைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் மேய்ப்பர் அவர், நான் அவருடைய மந்தையின் ஆடு, எனக்கு அவர் தருகிற நல்ல மேய்ச்சல் இது. நான் என்ன செய்யணும்? இனி மேய்ந்து கொள்ளணும். நல்ல கவனிங்க, அவர் தருவதை எல்லாம் நம்ம உட்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அவர் தருவது எல்லாமே நமக்கு வேண்டியது. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று ஜெபிக்க சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன? உனக்கு எது தேவையோ அதை தான் அவர் தருவார். ஆமென்.
நிறைய இருக்குப்பா என் பொக்கிஷத்துல நிறைய. உங்க பிள்ளைங்க உங்க பாக்கெட்ல நிறைய காசு இருக்கலாம், உங்க வீட்டில் நிறைய காசு இருக்கலாம், பேங்க்ல நிறைய காசு இருக்கலாம். காசு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பீங்களாங்க? இல்ல. டேடி ஸ்கூலுக்கு போன டேடி இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா என்னப்பா 200 ரூபாயா கட்டு அப்படி சொல்லுவோமா? இல்ல. 100 ரூபாய்னா 100 ரூபாய் தான் கொடுப்போம். அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான் நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க. ஹே அப்பா அப்பா டப்பார் காசு இருக்கு, உனக்கு 100 ரூபா வேணும், இன்னும் எல்லாரும் 100 கட்டும் போது நீ 500 கட்டுன்னா அவன் கெட்டான். அதோட எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் என்று ஜெபிக்க சொல்ல காரணம் என்ன? நீ புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தருவதெல்லாம் உனக்கு வேண்டியதே. ஆமென். அவர் வேண்டியதை தான் நம் கையில தந்திருக்கிறார். எனவே நமக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிற அந்த அனுபவம் அல்ல, அவர் தருவதெல்லாம் எனக்கு வேண்டியது. இன்னைக்கு அவர் எனக்கு என்ன புசிக்கும்படி தருகிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறவனே புஷ்டியாயிருப்பான். ஆமென். பிதா தரத புசிக்க பழகணும், உட்கொள்ள பழகணும். அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 வேளை ஜெபிக்கிறார், பதில் இல்லை, பலன் கிடைத்தது. அதன் அர்த்தம் என்ன? இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது பிதாவின் சித்தம். ஓகே. வெளியே வாரார், சோல்ஜர்ஸ் வராங்க, வீரர்கள் வந்து இயேசுவை பிடிக்கும் போது பேதுரு ஒருவன் காதை வெட்டும் போது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? தட்டி போட்டுறாதப்பா, நான் பருகும்படி எனக்கு வேண்டியதை தாங்க தருவார். ஆமென். எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லி தரமாட்டார், வேண்டியதை தருவார். இந்த நல்ல மேய்ச்சல், புல்லுள்ள இடம், ஒரு ஆட்டு மந்தைக்கு புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் எப்படி தேவையோ, எவ்வளவு மகிழ்ச்சியையும் ஆமென் ஆரோக்கியத்தையும் கொடுக்குதோ, அப்படியே தான் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீருமாகிய இந்த வேதம் அதை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேலை பயன்படுத்துவதற்கு முன்பதாக எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எசேக்கியேல் 3வது அதிகாரத்தின் 3வது வசனம். வேகமாக வாசிங்க. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. நான் உனக்கு கொடுக்கிறத நீ உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக. மேய்ச்சலை தரது எதுக்கு தெரியுமா? நிரப்புறதுக்கு. அதை நான் இன்னும் சொல்றேன், நம்முடைய இருதயத்தை வசனத்தால நிரப்பணும். ஆமென். அவர் சொல்றார், நான் சாப்பிட்டேன், எனக்கு எப்படி இருந்துச்சு? தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. தாவீது எசேக்கியேலை விட ஒரு ஸ்டெப் மேல. அவர் சொல்றார் 119 103 தேனிலும் மதுரமா இருக்கும். எசேக்கியேல் சொல்றாரு, அதாவது ருசிக்க தேனை ருசிக்க இதாயிரும்ல, நம்மளால அதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல தேனை சாப்பிட முடியாது. ஆனா தாவீது சொல்றாரு, இது தேனிலும் மதுரம், அதனால இதை சாப்பிட முடியும். இதை சாப்பிட இதை உட்கொள்ள இன்னும் வேணும். Thank you Lord. இந்த ஆரம்ப காலத்துல விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், 6 நாள் உனக்கு நான் மன்னாவை கொடுக்குறேன், 7வது நாளுக்கு நான் தரமாட்டேன், நீ 6வது நாள் என்ன செய்யணும்? 2 மடங்கா சேர்த்து எடுத்து வைன்னு. இவங்க எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளும் போய் நிக்கிறாங்க பாருங்க. ஒரு புறம் இவங்க பிரமாணத்தை மீறினவங்களா காணப்பட்டாலும், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கிறேன், அவங்களுக்கு அந்த வாஞ்சை தீரல, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிட்டு. பிடிக்காத காரியத்தை இல்ல, இன்னைக்கு என்ன வீட்டில் பிள்ளைங்க பார்ப்பாங்க, இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு ரவை. அம்மா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். தங்களுக்கு பிடிக்காத ஆகாரம் வந்துட்டுனா, அம்மா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங். நம்ம தான் விசுவாசிகளாச்சே, நமக்குன்னு பேர்லாம் வச்சிருக்கிற ஃபாஸ்டிங். எனக்கு பிடிச்ச சாப்பாடு இருந்தா ஃபாஸ்டிங் கிடையாது, அது வேற. சரி, இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம் நினைச்சு பார்க்கும்போது, என்னம்மா கறி மணக்குது, இன்னைக்கு அவங்க வராங்க, சரிம்மா நான் இன்னைக்கு ஜோம் பண்ணலாம் நினைச்சேன், நாளையிலிருந்து நான் வந்து டயட்ல இருப்பேன். இதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. இப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்தால் குடல் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஒரு காரியம் நமக்கு பிடிச்சிட்டுனா அது இன்னும் வேணும். 6 நாள் தான் நீ மன்னாவை எடுக்கணும், 7வது நாள் வேண்டாம் சொன்னாலும் இவங்க போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆரம்பத்தில் அது ரொம்ப பிடிச்சது. ஆனா நாட்கள் அவங்க வேற காரியங்கள் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சது, மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அநேகருக்கு இந்த மேய்ச்சல் கொடுக்கப்பட்ட பிறகும் சாப்பாடு இல்லாம ஒரு பிள்ளை இருக்கிறத பார்த்தா நமக்கு பரிதாபம் வரும். சாப்பாடு இருந்தும் சாப்பிடாம இருக்கிற பிள்ளைய பார்த்தா கோபம் தான் வரும். சாப்பாடு இல்லாதவங்களை பார்த்தா பரிதாபம் வரும். ஆண்டவர் சொன்னா, ஒருத்தன் திருடுறது சாப்பிடுறதுக்காகன்னு தெரிஞ்சிட்டுனா அவனுக்கு நீ சாப்பாடை கொடுக்கணும்ட்டார். உன் வீட்டில் ஒருத்தன் திருட வரான், அவனை பிடிச்சிட்ட, அவன் எதுக்காக திருடுனான்னு விசாரி. பசிக்காக திருடான்னு தெரிஞ்சிட்டுனா நீ அவனுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும்னு இருக்கு. அது பரிதாபப்படணும்னு ஆண்டவர் சொல்றார். சாப்பாடு இல்லாம ஒருத்தன் இருந்தா பரிதாபம் வரும். சாப்பாடை வச்சுட்டு ஒருத்தன் சாப்பிடாம இருந்தா, எந்த பிள்ளையும் சாப்பிடாம இருந்தா அந்த பெற்றோருக்கு கோபம் வரும். வேதம் சொல்லுகிறது, கோபாக்கினேன் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளாதிருங்கள். கோபாக்கினேன் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளாதிருக்க என்ன செய்யணும்? முந்தின நாட்கள் உங்கள் பிதாக்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நடந்தார்களே, அப்படி நடக்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு பிரச்சனை வந்ததும் பைபிள் படிக்காம எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர்? பிரேக்ஃபாஸ்ட் மஸ்ட்னு சொல்றாங்க. நீ டின்னர் நீ குறைச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. யாரை கேட்டாலும் ஹெல்த்தியா இருக்கணுமா, பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில் எழும்பி பைபிள் படிக்கிற அனுபவம் இருக்கா? அது நாங்க நைட்டு படிப்போம். நீங்க பகல் எல்லாம் சாப்பிடாமலே இருந்துட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகுங்க? நீ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த ஆகாரத்தை உட்கொள்ளவில்லை என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இதை தியானித்த போது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை எழுத வைத்தார். வசனத்தால் நிரப்பப்படாத இருதயத்தில் களைகளை விதைப்பது சாத்தானுக்கு எளிது. வசனத்தால் நிரப்பப்படாத இருதயங்களில் களைகளை சாத்துருவானவன் எளிதாய் விதைப்பான். நல்ல கேளுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உன் எதிர்காலத்தை மங்க பண்ணவும் மழுங்க பண்ணவும் பிசாசானவன் தந்திரமாய் செயல்படுகிறான். காரணம், அவனுக்கு கொஞ்ச காலதான் உண்டென்பதை அறிந்திருக்கிறான். உன் இருதயம் வசனத்தால நிரப்பப்படலைன்னா களைகளை விதைச்சிருவான். களைகள் விதைக்கப்படும் போது தெரியாது, அது முளைக்கும் போது தான் தெரியும். உன்னை டம்மி ஆக்கிருவான். தெல்லிலாளின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்தவனாய் சிம்சோன் காணப்பட்டான். அவனை விட்டு ஆவியானவர் போனதே அவனுக்கு தெரியல. ஆவியானவர் போயிட்டாருன்னா அடுத்து பலம் போயிரும். அவரால் நல்ல கவனிங்க, உடனே பலன் போகல. ஆவியானவர் சிம்சோனை விட்டு போனதுமே பலன் போகல. ஆனா அவர் போயிட்டாருன்னா இந்த பலன் நிக்காது. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்னில் நிலைக்கணும்னா அதை தந்தவர் என் கூட இருக்கணும். அதுதான் சொல்லுகிறது, சத்தியம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். அது நிலைத்திருந்தால் மாத்திரமே கடைசி வரை நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்க முடியும். கடைசி வரை நம்மால சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு அநேக காரியங்கள் கைவிட்டு போகிறது. சிம்சோனை விட்டு ஆவியானவர் போயிட்டார், ஆனா பலன் உடனே போகல. ஆனா அது போறதுக்கு ரெடி ஆயிட்டு சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்த களைகள் விதைக்கப்பட்டது. ஒரு நாளில் அது கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் பலன் நற்றவனாகி வேடிக்கையாக்கப்பட்டான். உன்னை தேவன் சாட்சியா இருக்கதான் அழைத்தாரே தவிர பலர் பார்த்து சிரிக்க காட்சியா இருப்பதற்கல்ல. ஆமென். சத்தியம் உன் வசனத்தால் நிரப்பப்படாத இருதயங்களில் களைகளை பிசாசானவன் இமிடியேட்டா விதைப்பான். ஜாக்கிரதை. சாத்தானின் களைகளால் தான் அவிசுவாசமும் அசுத்தமும் வெளிப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அவிசுவாசம் வெளிப்படவும் அசுத்தம் வெளிப்படவும் காரணம் உள்ளே இருக்கிற களைகள். மாறாக உள்ளே வசனம் இருக்குமானால் நம்ம விசுவாசமும் பரிசுத்தமும் வெளிப்படும். எனவேதான் இந்த சத்தியத்தை சொல்லுகிற வசனமே சத்தியம். இந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்திலே அதை தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 19வது வசனம். யோவான் 17:19.
அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். சத்தியத்தினாலே பரிசுத்தமாகும்படிக்கு. எது சத்தியம்? 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே. அப்ப சத்தியம் உள்ள இல்லைன்னா அசுத்தம் வருது. இன்னைக்கு அசுத்த சிந்தனைகள் வருகிறதா? அசுத்தமானதையே நினைச்சிட்டு இருக்கிறோமா? ரொம்ப ரொம்ப தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கு. என்ன ரீசன்ங்க? நம்ம ஸ்பேஸ் கொடுக்கிறோம் சாத்தானுக்கு விதைக்கிறதுக்கு. எந்த இருதய வசனத்தால். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். உமக்கு விரோதமாக என் இருதய வசனத்தால் உங்க முன்னாடி நின்று சத்தம் போட்டு பேசுற நானானாலும் சரி, யாரானாலும் சரி, எவருடைய இருதய வசனத்தால் சத்தியத்தால் நிரப்பப்படவில்லையோ அவர்களுக்குள்ள பிசாசானவன் எளிதில் களைகளை விதைப்பான். அந்த களைகள் தான் அவிசுவாசத்தையும் அசுத்தத்தையும் பிறப்பிக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தருகிற மேய்ச்சலை அசட்டை பண்ணாதே. அசட்டை பண்ணுகிறவர்கள் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அது இம்மைக்குரியதானாலும் சரி, மறுமைக்குரியதானாலும் சரி. என்னாகமம் 11வது அதிகாரத்தின் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேலர்கள் ஆரம்பத்திலே தேனிட்ட பணியாரம் போல ருசித்து சாப்பிட்ட மன்னாவை அவர்கள் அசட்டை பண்ண ஆரம்பித்தார்கள். அவர்கள் அசட்டை பண்ண காரணம் என்ன? 5-6 வசனங்களை வாசியுங்கள். என்னாகமம் 11:5-6 வசனங்கள். நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ள வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றுமில்லையே என்று சொல்லி புலம்புறாங்க. ஏன் இந்த மன்னா பிடிக்கல தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை வீட்டில். எகிப்தை நினைக்க ஆரம்பிச்சாங்க. பழைய வாழ்க்கையை நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் மன்னாவை நேசிக்க முடியல தெரியுமா? பழைய காரியம் நிறைய விரும்புறதுனால. சரீர பிரகாரமா எகிப்தை விட்டு வந்துட்டாங்க. ஆனா இருதயம் இன்னும் எகிப்தின் பக்கம் தான் திரும்பி இருக்கிறது. பாவத்தை நேசிக்கிறவங்களுக்கு பரிசுத்தத்தை நேசிக்க முடியாது. பொல்லாத கிரியைகளை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறானா, சத்தியத்தை பகைக்கிறான், இயேசுவை பகைக்கிறான். எனவேதான் சகோதரனுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய விரும்புகிறவன் என்ன செய்கிறான்? வார்த்தையை முதுகுக்கு பின்னாடி எறிகிறான். எகிப்தை நேசிக்கிறவங்களுக்கு சத்தியத்தை நேசிக்க முடியாது. இந்த சரியான மேய்ச்சல். அவங்க மேய்ச்சலை அசட்டை பண்றாங்க. மன்னாவை அசட்டை பண்ணினார்கள். நீங்க முறுமுறுத்த இடத்துல எல்லாம் தேவன் அடிக்கல, ஆனா மன்னாவை வெறுத்த இடத்துல தேவன் அடிச்சிட்டார். என்னாகமம் 21வது அதிகாரத்துல இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. 21வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார். மன்னாவை வெறுத்தவர்களை பரலோகம் வெறுக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மட்டுமே மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த சத்தியத்தால் நிரப்ப முடியுது. அந்த சத்தியம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இந்த வசனம் தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு எக்ஸாம் வந்தா பைபிள் படிக்கிறோம், ஒரு காரியம் நடக்கணும்னா பைபிள் படிக்கிறோம். ஏதோ ஒன்று நடக்கணும், இம்மையில சில காரியங்கள் ஏதோ நடக்கணும், பைபிள் படிப்போம். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அனுதினமும் எவன் ஒருவன் வசனத்தால் தன் இருதயத்தை நிரப்புகிறானோ அவன் பிசாசின் களைகள் விதைக்கப்பட இடம் கொடுக்காதவன். அவனிடத்திலிருந்து விசுவாசமும் பரிசுத்தமும் வெளிப்படும். மாறாக வசனத்தால் எவன் ஒருவன் தன் இருதயத்தை நிரப்பாமல் இருக்கிறானோ அவன் பிசாசு களைகளை விதைக்கும்படி இடம் கொடுக்கிறான். அவன் எத்தனை வருஷம் விசுவாசியானாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனானாலும் சரி, அவனிடத்திலிருந்து அவிசுவாசமும் அசுத்தமுமே வெளிப்படும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு ஆவியானவர்
தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார், அநேக காரியங்களை பேசுகிறார். அப்படி பேசி முடித்ததை கேட்டதும் சிலர் என்ன செய்யறாங்க பாருங்க. ஆமென். 32 முதல் வாசியுங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் பரியாசம் பண்ணாங்க, சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். ஒரு வசனத்தை கேட்கும் போது 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் இகழுகிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் வசனத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் எந்த கூட்டத்தார் தெரியுமா? பெரும்பாலான கிறிஸ்தவ கூட்டத்தார். அதுதான் இன்னொரு வேளை கேட்போம். நம்ம யாருமே பிரசங்கத்தை இகழ மாட்டோம், எனக்கு கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியும். ஆனா என்ன பிரச்சனைனா இன்னொரு வேளை கேட்போம். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சீங்களா? இன்னொரு வேளை கேட்போம் என்று சொல்லுகிறார்கள். 33வது வசனம். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டார். அதன் அர்த்தம் என்ன? அவர்களுக்கு இன்னொரு வேளை கொடுக்கப்படவில்லை. நாளை என்பது நம் கையில் இல்லை. எனவேதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். நாங்க இன்னொரு டைம் கேட்போம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், நெக்ஸ்ட் மெசேஜ் பாருங்க, அடுத்து இந்த வருஷம் போயிட்டுல இன்னொரு 6 months அப்படியே வாழ்ந்துட்டு நெக்ஸ்ட் இயர். நோ, இப்படி இருக்க, எப்படி இருக்க, இன்னொரு வேளை கேட்போம் அவர்கள் மனநிலை இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அதன் அர்த்தம் என்ன? இனி அவர்களுக்கு அந்த சத்தியத்தை கேட்க முடியாது. பேலிக்ஸ் என்ற தேசாதிபதி பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஆசையா இருந்தான். அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துருசிலாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து சொல்ல கேட்டான். அது என்னப்பா அவன் அப்படி பேசுறான்? இத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, என்ன நடக்குது? அது என்ன? அவன் சொல்ல கேட்கிறான். பவுல் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்லும் போது 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறான். இதுதாங்க சரியான காஸ்பல். இது பிரீச் பண்ணலன்னா அது சரியான காஸ்பல் இல்ல. சரியான காஸ்பல்ல வெளிப்படுத்தப்படக்கூடிய 3 காரியம் என்ன? 25வது வசனத்தை வாசிங்க. அவன் நீதியை குறித்து, இச்சை அடக்கத்தை, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறான். சரியான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது நீதி, என்ன நீதி? நமக்காக, நாம் நீதிமான்களாக, அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து, கிறிஸ்துவே நமக்கு நீதி பிரசங்கிக்கிறான். அதோட ஸ்டாப் பண்ணல. அடுத்து இச்சை அடக்கத்தை பற்றி பேசுகிறான். என்ன இச்சை அடக்கம்? நீ இப்போ நீதிமானாக்கப்பட்டுட்டல, இனி பழையன ஒளிந்தன, இனி நீ புது சிருஷ்டி, இனி நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழணும். உனக்குள்ள எழும்புகிற ஆசை இச்சைகளை சிலுவையில் அடிக்கணும். அவர் எனக்காக அடிக்கப்பட்டதுனால நான் நீதிமானாக்கப்பட்டேன். இனி நீதிமானாய் தொடர நான் என்ன செய்யணும்? எனக்குள்ள என்ன தேவை? இச்சை அடக்கம் தேவை. இது நீ ரட்சிக்கப்பட்டுட்டல, அவ்வளவுதான். சரியான காஸ்பல் பேசப்படுகிற இடத்துல நீதியை குறித்த பிரசங்கம் இருக்கும். அது மாத்திரமல்ல, இச்சை அடக்கத்தை குறித்து இருக்கும். இனி உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடாது, இனி அவர் இஷ்டப்படி தான் வாழணும். எனவே உன் அவயவங்களை அவருக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறான். இதுதாங்க பூரண சுவிசேஷம். இதுதான் ஃபுல் காஸ்பல். நீதியை குறித்து மட்டும் பேசுவதல்ல, இச்சை அடக்கத்தை பேசுகிறான், எப்படி வாழணும்னு பேசுகிறான், நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறான், இனி வரும் காரியங்களை பேசுகிறான். நீதியை குறித்து பேசுறது அவர் செய்தது, இச்சை அடக்கத்தை குறித்து பேசுவது நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வது, நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது இனி வரும் காரியங்கள். பவுல் அதைதான், இதுதான் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம், இதுதான் கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம், இதுதான் சரியான காஸ்பல், இதுதான் ஃபுல் காஸ்பல். மீதி எல்லாம் ஆஃப் காஸ்பல். பாதி சொல்லிட்டு மீதியை மறைக்கிறது. ஒன்னையும் மறைக்க கூடாது, ஒன்றையும் மறைக்க கூடாது. பவுல் இந்த வார்த்தைகளை பேசினதும் கேளுங்கள். பேலிக்ஸ் என்ன செய்கிறான் பாருங்கள். 25வது வசனம். பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம், சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். ஏன்? வாஞ்சித்து தானே கேட்டான், அவன் தானே சொல்றான்.
ஆனா சொல்லதை கேட்டதும் பயந்து, நீ இப்போ போயிரு, நான் அப்புறம் அழைக்கிறேன். அவனுடைய காரணம் என்ன? ஏன் அவனால் அப்போ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? காரணம் ஒன்றுதான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 26. மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு ஆசை பணத்துக்கு மேல இருந்துச்சு. இன்னொரு வேளை கேட்போம்னு சொல்றவங்க யார் தெரியுமா? பணத்துக்கு மேல ஆசை உள்ளவங்க, பொருளுக்கு மேல ஆசை உள்ளவங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிட்டு அவன் பயம் அடைந்தான் இருக்கு. அப்போ இப்படி நடக்குமா? ஓகே, அப்போ நாளையிலேருந்து ஒழுங்கா வாழ்ந்துடணும்ப்பா. பவுல் மூலமா சொல்லப்பட்டதை கேட்டதும் அவன் பயந்து உடனே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு வரல. நீ அப்புறம் நான் அப்புறம் கேட்குறேன், ஏன் ஃபெலிக்ஸ் புரியலையா? இல்லை புரிஞ்சிட்டு, நல்லாவே புரிஞ்சிட்டு. அப்புறம் ஏன்? இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் தருவான்னு எதிர்பார்த்தான். கிடைக்கப்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்ணா. அப்புறம் கேட்கலான் இருந்தான். நடந்தது என்ன? 27வது வசனத்தை வாசியுங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு ஃபெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்புறம் செல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை மாத்திட்டார். இந்த அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அப்புறம் நடக்காதுங்க. அதுதான் இருதய கடினம். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பேசப்படுகிற வார்த்தைகள் கேட்கிறோமா? அன்பு சபை விசுவாசிகளே, நம்மோடு பேசும்படி கர்த்தர் வார்த்தைகளை தருகிற எல்லா வார்த்தையும் கேட்க மனம் இருக்கா? அதான் சண்டே கேட்குறோமே. நாங்கள் எதுக்கு பைபிள் ஸ்டடி கேட்கணும்? நாங்கள் எதுக்கு மற்ற காரியங்கள்லாம் பார்க்கணும்? தேவன் சபையிலிருந்து பேசப்படுகிற வார்த்தை யாருக்காக பேசுகிறார்? அவருடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்களுக்கு தானே. மேய்ச்சலை தரும்போது அதை சரியாக உட்கொள்றோமா? மேய்ச்சல் இல்லாமல் எத்தனை ஆடுகள் கதறி கொண்டிருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட மேய்ச்சலை நீ தேவைக்கு உட்கொண்டு அசட்டை பண்ணுகிறாயோ? காலால் மிதிக்கிறாயோ? மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ? இன்னொரு வேளை நாங்க பவுல் போயிட்டார். இங்க பேலிக்ஸ் இன்னொரு வேளை நான் பேலிக்ஸை மாத்திட்டார். சரியான மேய்ச்சலை மேய்ந்துக்கொள். நமக்குள் நிலைத்திருக்கவும் நம்மோடு இந்த சத்தியம் இருக்கவும் சரியாய் மேய்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். சரியாய் தரத புசிங்க. அப்பா சமூகத்தில் தினமும் இதை உட்கொள்ளுங்க. இதுல நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டி, இதனால நம்முடைய இருதயத்தை நிரப்பாம சாப்பாடுனால வயிற்றை நீ நிரப்பாதீங்க. காலையில் எழும்பி உங்க இருதயத்தை, இதனால உங்களுக்கு நீங்க படிக்க உங்களுக்கு ஒரு திருப்தி வரதோற படிங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடுனால வயிற்றை நிரப்புங்க. இதை செஞ்சு பாருங்க, நீங்க புஷ்டியும் கொழுமையுமா இருப்பீர்கள். ஆமென். அடுத்த 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினாலே உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினாலே அப்படி நடக்கும். கடைசி காலத்தில் பிசாசானவன் வஞ்சிக்கிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை தெரியுமா பிசாசு வஞ்சிப்பானா? சத்தியத்தின் மேல அன்பு இல்லாதவங்களை ஈஸியா வஞ்சித்துருவான். எப்படி வஞ்சிப்பானா? 9வது வசனத்தை வாசியுங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போறவர்களுக்கு அடையாள அற்புதத்தை காட்டி தான் வஞ்சிப்பான். அற்புதம் காட்டுற இடத்துல எல்லாம் போறது, அடையாளம் எங்க நடந்தாலும். பார்வோனுடைய மந்திரவாதிகளுக்கும் கோலை பாம்பாக்க முடியும். சத்தியத்தின் மேல அன்பு இல்லைன்னா நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், இந்த வசனத்துக்கு மேல எனக்கு உண்மையான அன்பு இல்லைன்னா நான் வஞ்சிக்கப்படுவேன் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஒரு காலத்தில் பிரகாசித்தவர்களை எல்லாம், அநேகரை எல்லாம் இன்னைக்கு பிசாசன் வஞ்சித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது சத்தியத்துக்கு மேல அன்பு இல்லை. சத்தியத்தின் மேல் அன்பு இருக்கிறவன் என்ன செய்வான்? அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டிருப்பான். அவனுக்குள்ள கசப்பு வளராது, அவனுக்குள்ள பகை வளராது, அவனுக்குள்ள விரோதங்கள் உண்டாகாது, அவனுக்குள்ள பொறாமை எழும்பாது, அவனுக்குள்ள கோபத்தின் செயல்கள் வெளிப்படாது.
கோபம் வரும், ஆனா அதன் செயல்கள் வெளிப்படாது. காரணம், எல்லாத்துக்கு மேல அவன் வசனத்தை மெடிடேட் பண்றான். அவனுடைய வழிகள் வாய்க்கும். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கை கொள்வான் என்றார். அதன் அர்த்தம் என்ன? இயேசுவை எவ்வளவுங்க நேசிக்கிறோம்? ஆண்டவர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? உங்க மனைவியோட பிடிக்குமா? உங்க புருஷனோட ஆண்டவரை பிடிக்குமா உங்களுக்கு? உங்க பிள்ளைகளோட பிடிக்குமா ஆண்டவருக்கு? இதை வாசித்த போது நான் உண்மையில் ஆண்டவர், நான் ஒழுங்கா உங்களை நேசிக்கலேன்னு சொல்லி புலம்புனேன். ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? நீ இதுக்கு மேல காட்டுற அன்பு தான் என் மேல காண்பிக்கிற அன்பு. இன்று இந்த வார்த்தையை பேசுவதற்கு முன்பு கூட, ஆண்டவரே நான் இதற்கு பாத்திரவானல்ல ஆண்டவர். நீ பைபிள் மேல எவ்வளவு அன்பு காட்டுறியோ அதுதான் உண்மையில இயேசுவின் மேல காட்டுற அன்பு. தாவீது சொல்றான், நம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறது தெரியுமாப்பா? நாள் முழுவதும் அது என் தியானம். எதற்காக இந்த வார்த்தைகளை பேசுறா தெரியுமா? நம்மளை சரி பண்ண. இந்த சத்தியம் நமக்குள் நிலைக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். உண்மையா நேசிக்கிறோம். இது இன்னைக்கு 2 அதிகாரம் படிக்கலன்னா ஏதாவது ஆயிரும். இந்த ஒரு பயத்தின் வெளிப்பாடுல தான் இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் படிக்கிறது. இன்னும் நிறைய பேர் என்னன்னா, பைபிள் படிக்காம படுத்தா தூக்கம் வராதோ, எடுத்து படிப்போம். சிலர் படுத்துருவாங்க, தூக்கம் வராததும் எழுப்பி பைபிள் படிப்பாங்க. தூக்கம் வராம போடுறதுக்கு தூக்க மாத்திரை கிடையாது. இதுதான் இயேசு. ஆமென். இயேசுவை பார்க்கணுமா? இதை பாருங்க. பைபிளை நம்ம எங்கெங்க வச்சிருக்கிறோம்? எங்க வீட்டில் நிறைய பைபிள் இருக்கு. அதுல பாதி பைபிள் எங்க தெரியுமா? நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போட்டு போனது. ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் எனக்கு பைபிளை வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு சந்தோஷம்னா, பரவாயில்ல நீங்களாவது தேடுறீங்களே சிஸ்டர், நான் எடுத்து வைக்கிறேன். இல்ல பாஸ்டர், எனக்கு அதுல ஒண்ணு செக் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் 500 ரூபா தாள் வச்சிருந்தேன், அது இருக்கான்னு மட்டும் இருக்கு, பார்த்துட்டீங்கன்னா. அவ்வளவுதாங்க. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க போற இடத்துல உங்க பைபிளை கொண்டு போறீங்களா? நீங்க அவரு கூட போறீங்க. பைபிள் தூக்குறது வெக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு சர்ச்சில் பைபிள் கொண்டு வரது வெக்கமா இருக்கு. அதனால மொபைல வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல எல்லாம் அது அனுமதி இல்லை. நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்தேன். அங்கெல்லாம் வெளியரங்கமா ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஜனங்க எவ்வளவு தாகமா வராங்க தெரியுமா? அங்கெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போக முடியாது. எனவே என்ன பண்றாங்க, அவங்க மொபைல வச்சிருக்கிறாங்க. கர்த்தருக்கு தெரியும். ஆனா இங்கே பைபிள் தூக்கிட்டு போக என்னங்க தடை இருக்கு? நாளைக்கு அப்படியே ஒரு தடை வந்தா மட்டும் பெருசா கொந்தளிப்போம். என்ன, எங்களுக்கு பைபிள் தூக்கிட்டு போக உரிமை வேணும். உரிமை இருக்கிற நாள்ல ஏன் உன்னால தூக்கிட்டு போக முடியல? இது வெளியே பெரிய பைபிளை தூக்கிட்டு போனா அசிங்கன்னு சொல்லிட்டு சின்ன பைபிள் எடுத்து பாக்கெட் இவ்வளவு நீளமா தச்சு அதுக்குள்ள வச்சு கொண்டு வரது. இதை நேசித்து பாரு, இதை நேசித்து பாரு. நான் இயேசுவை நேசிப்பதின் அடையாளம் என்ன? நான் வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுதான். நான் பைபிளை இவ்வளவுதான் நேசிக்கிறேன். நான் இயேசுவை இவ்வளவுதான். நான் எத்தனை பாட்டு பாடினாலும் சரி, நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1000 பாட்டு எழுதினாலும் சரி, நான் பைபிளை எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றேன், நான் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். சத்தியத்தின் மேல உள்ள அன்பு தாங்க நம்மை காப்பாற்றும், நம்ம நிக்க பண்ணும். இல்லைன்னா சாத்தான் வந்து அதை இதை காட்டி வஞ்சித்துட்டு போயிடுவான். இன்னைக்கு எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க என்ன அற்புதம் நடக்குது தெரியுமா? வசனம் பேசப்படுதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு கூட்டம் எதுக்கு போறோம்? அற்புத பெருவிழான ஓடுறோம். போறது எதுக்குங்க? என்ன அற்புதம் நடக்குன்னு பாக்குறதுக்கு. என்ன வசனம் பேசப்படுதுன்னு எத்தனை பேருங்க போறோம்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
இந்த வசனம் பேசப்பட்ட இடத்துல குணமாக்கும் வல்லமை வெளிப்பட்டது. இந்த வசனம் வெளிப்பட்ட இடத்துல அற்புதங்கள் நடந்தது. வசனம் வெளிப்பட்ட இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வசனம் வெளிப்பட்ட இடத்துல ஜனங்கள் அந்நிய பாஷையில் நிறைந்து ஆராதித்தார்கள். வசனம் வெளிப்பட்ட இடத்துல பரிசுத்தம் விளங்குகிறது. வசனம் வெளிப்பட்ட இடத்துல விசுவாசம் வளர்ந்தது. வசனம் வெளிப்பட்ட இடத்துல நற்கனிகள் வெளிப்பட்டது. சத்தியத்தை நேசிங்க, நேசிங்க. பரிசுத்தவான்கள் பாடினாங்க, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டு. எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். நம்ம ரொம்ப கவலையில இருக்கும் போது நமக்கு ரொம்ப பிரியமானவங்க நெஞ்சில சாஞ்சிருந்து அழணும்னு தோணல. யோவான் பத்மு தீவுல எதை விரும்பினான் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். சத்தத்தை கேட்டேன். இனி 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்ப, நான் சத்தத்தை கேட்டுட்டு அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அப்பொழுது யாரை பார்க்கிறா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்களிலே அவன் யார் மார்பில் சாய்ந்திருந்தானோ அவரை பார்க்கிறா. கேட்கிற சத்தத்தை எத்தனை பேர் பார்க்க திரும்புகிறோம்? இத உண்மையா ஆண்டவர் என்கிட்ட பேசினீங்க, இதை நான் பார்க்கணும்னு சொல்லி இந்த சத்தியத்தை பார்க்கும்படி எவன் விரும்புகிறானோ அவன் கண்களுக்கு மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற என் ஆண்டவர் வெளிப்படுவார். அவர் உன்னை பார்த்து சொல்லுவார், ஹே யோவானே, இந்த பத்மு தீவுல டொமிஷியன் உன்னை தூக்கி போட்டது உன் கதையை முடிக்கிறதுக்காக இருக்கலாம். இதோ பாரு, மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு. உன் காரியம் இங்க முடியணுமா வேண்டாமா என்பதை தீர்மானிப்பது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயித்த நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கண்டதையும் கேட்டதையும் எழுது யோவானே. ஜீசஸ் ரொம்ப நேசிச்சவங்க மார்பிள் சாய்ந்திருந்து அழணும்னு தோணுதா? இந்த பைபிள் எடுத்து நெஞ்சோடு சேர்த்து வச்சு பாருங்க. ஏன்னா இதுல ஜீவன் இருக்குங்க, இது பேசுங்க. என் தகப்பனார் மரித்து 3வது நாளில் அடக்கம் பண்ணப்பட்ட போது கடைசியில் அந்த பாடி எடுத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப உடைஞ்சிட்டேன். எல்லாரும் இந்த சரீரத்தில் முத்தமிட்டு போகும்போது என்னை தாண்டி சின்ன பையன் என்ன பண்ணும் தெரியல. இனி அவங்கள பார்க்க முடியாது, அவங்க போயிட்டாங்க. ஆனால் சரீரம் என்னை அறியாம எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? கடைசி எங்க அப்பா நெஞ்சில கொஞ்சம் சாஞ்சிருக்கணும். அப்படியே சாஞ்சிருந்துட்டேன். ஆனா எனக்கு தேர்தல் கிடைக்கல, ஏன்னா அது வெறும் சரீரம். எங்க அப்பா மரித்து 4 ஆண்டுகள் தாண்டுகிறது. எனக்கு ஒவ்வொரு நாளும் தேர்தல் கிடைக்கிறது. எங்க சாஞ்சிருப்பேன் தெரியுமா? இந்த வேதத்துக்கு மேல சாய ஆரம்பிச்சிட்டு அந்த உடைகிறவனுக்கு யார் மேலேயா சாஞ்சிருந்து அழணும்னு தோணும். இந்த சத்தியத்தை நேசியுங்கள். அந்தியம் வரை ஆச்சுடுமதி യേശു എൻ്റെ കൂടെ മതി. അന്ത്യം വരെ ആച്ചുടുമതി യേശു എൻ്റെ കൂടെ മതി. ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, മടുത്തു മാറുകയില്ല, ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല, അടുത്ത് മാറുകയില്ല. അന്ത്യം വരെ ആച്ചുടുമതി
கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதை உன்னால நேசிக்க முடியலன்னா நீ துரோகம் பண்ற. எவ்வளவு வாங்கி இருக்கிற கிருபைகளை, எவ்வளவு நன்மையை வாங்கி இருக்கிற, இதை உன்னால நேசிக்க முடியலன்னா சத்தியத்தை நேசியுங்கள். சத்தியத்தையும் சமாதானத்தையும் நேசியுங்கள். ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார், தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேசிக்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிள்ளை கெமிஸ்ட்ரி படிச்சானா, பிசிக்ஸ் படிச்சானா, மேக்ஸ் படிச்சானான்னு பார்த்து பார்த்து வளர்க்குறீங்களே. பைபிள் படிச்சானான்னு பார்த்தீங்களா? அவனுக்கு பைபிள் எங்க இருக்குன்னு கேளுங்க அவன்கிட்ட. உங்க பிள்ளைக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. பிள்ளைக்கு பைபிள் பழசாக புதுசு வாங்கி, புது புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்களா, புது புது பைபிள் வாங்கி, பைபிள் மேல அவனுக்கு ஆசையை, பிள்ளைக்கு ஆசையை தூண்டுங்க. தாவீது சொல்றார், நான் என் தாயின் பாலை உண்ணும் போதே உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர்னு. தாய்ப்பால் குடிக்கும் போது எப்படிங்க ஒருத்தனுக்கு நம்ப முடியும்? தாவீதின் தாயார் செய்த பெரிய கார் என்ன தெரியுமா? தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போதே ஞான பாலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, வசனத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு தெரியாது நான் பால் குடித்து தான் வளர்றேன்னு. அதோடு கூட வசனமும் சேர்ந்து காதுல விழுதுங்க. அந்த பிள்ளை வளர்ந்தான். வளர்ந்த பிறகு என்ன சொல்றான் தெரியுமா? நீரன் பிதா, நீரன் கண்மலை, நீரன் ரட்சிப்பின் தேவன் என்றார். அந்த தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தர் மாற்றினார். உங்க பிள்ளைகள் அப்படி வளருங்கள். சத்தியத்தை சிநேகிக்க வேண்டும். ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 26வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். Thank you Holy Spirit. ஏசாயா 26:1-2 வசனங்கள். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடுபடும் பாட்டாக பெலனான நகரம் நமக்கு உண்டு, பெலனான நகரம் நமக்கு உண்டு. ரட்சிப்பை அதற்கு மதிலும் அரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். கை கொண்டு நடக்கணும். இதை பற்றி பிடிக்கணும். இப்படி நடக்கும்போது நமக்காக பரலோக வாசல் திறக்கப்படும். இப்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, நீதியுள்ள ஜாதி. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். 55வது சங்கீதத்தில் 119வது சங்கீதம் 55வது வசனத்தில், கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். அவரை நினைக்கிறவங்க இதை கை கொண்டு நடப்பார்கள். அவரை மறக்கிறவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க. அவரை நேசிக்கிறவங்க வேதத்தை நேசிப்பாங்க. அவரை பிதாவாய் பார்க்கிறவர்கள் அவர் தர மேய்ச்சலை புசிப்பார்கள். நமக்குள்ளே நிலை நிற்கிறது, என்றென்றைக்கு நம்மோடு இருக்கிறதும் ஆகிய சத்தியம். சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். மேய்ச்சலை அசட்டை பண்ணாதே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணு பிசாசு களை விதைக்கிறதுக்கு கேப் இல்லாத அளவுக்கு நிரப்பிருங்க. சத்தியத்தில் அன்பு கூறுங்க, சத்தியத்தை கை கொள்ளுங்க, அவரை நினைங்க. இந்த பைபிள் எடுக்கும் போதெல்லாம் அவரை பாருங்க. இந்த பைபிளை திறக்கும் போதெல்லாம். எனவேதான் தாவீது ஜெபிக்கிறான், அப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்திருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லார் கண்களை மூடி. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே கூடே மதி. அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு என்றே. அப்படியே கண்களை மூடி, முடிந்தால் பைபிள் அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சு, இயேசுவின் கூடுள்ள பைபிள் இருந்து அப்படி கையில எடுத்து அப்படி நெஞ்சோடு சேர்த்து வச்சு. பிரியமானவர்களே,
இந்த பாட்டை பாடி நம்ம ஜெபிக்க போறோம். ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னு தெரியும். ஒன்றை மட்டும் சொல்றேன். கேளுங்க. ஒரு செகண்ட் கவனிங்க. இதை நீ அங்கெங்கேயோ வைக்காதீங்க. இதுக்கு மரியாதை கொடுங்க, கனப்படுத்துங்க. வார்த்தை தான் மாம்சமானது. இயேசு ஆண்டவர் பார்க்கிறார். பைபிளே இப்படி போடுறான், நான் பக்கத்துல வந்தா என்ன பாடுபடுத்தும். எங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எங்க அப்பா எங்க அண்ணனுக்கு என்னைக்கோ அனுப்பின ஒரு மெசேஜை அதை எங்க குரூப்ல ஷேர் பண்ணாங்க. எங்க அண்ணன் அதை டெலீட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்பாவுடைய எழுத்து பொக்கிஷமா எல்லா மொபைல்ல இருக்காது. ஒரு 6 மாசம் தாண்டும் போது, 1 வருஷம் தாண்டும் போது பழையதெல்லாம் டெலீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் டெலீட் பண்ணல. ஏன்னா எங்க அப்பாவுடைய எழுத்து. அதனால அதை எங்க அண்ணன் பொக்கிஷமா வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அப்பாவை பார்த்த ஒரு ஃபீல். நிறைய பேர் தன் தாய் தகப்பன் எழுதின லெட்டர்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எழுத்து ரொம்ப பொக்கிஷமா வச்சிருப்பாங்க. கண்ட இடத்துல போட மாட்டாங்க. இந்த வார்த்தை தான் கிறிஸ்து. ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். நேசியுங்கள், சுவாசியுங்கள், கனம் பண்ணுங்கள். இந்த சூடு போதுங்க. ரேகா பாபாலா ராஜானரே, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. அன்பேறும் கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் தன் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு விடுகையில்லா, மடுத்து மாறுகையில்லா. ஒற்றைக்கு விடுகையில்லா. ஓ அன்யம் வரே சுடுமதி இயேசு என்றே கூடமதி. அந்தியம் வரே சுடுமதி இயேசு என்றே கூடமதி. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே. ஆமாரோடு சேர்ந்திருந்தால் பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஏ பலராஜனரே பயமில்லையே. அன்பேறுന്ന கைகளால் அற்புதமாய் நடத்திடும் மாதுரியமேறும் மொழிகளால் தன் சிநேகம் என்னோடு பங்கு வைக்கும். ஒற்றைக்கு விடுகையில்லா, மடுத்து மாறுகையில்லா. ஒற்றைக்கு விடுகையில்லா. அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்தியம் வரே சுடுமதி இயேசு என்றே கூடமதி. அந்தியம் வரே பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கவும், நிலை நிற்கவும், எங்களோடு இருக்கவும் நீர் அனுப்பி நம்முடைய வார்த்தையாகிய உம்முடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இதை நாங்கள் மேய்ந்து கொள்ளவும், ஆண்டவரே, இதை அதிகமாய் நேசிக்கவும், இதை கை கொண்டு நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக.
வேண்டிய சுகத்தை பலத்தை எல்லாம் கொடுத்து எல்லா தேவைகளை சந்தித்து கண்மணி போல பாதுகாத்து அதிகமாய் ஒவ்வொரு நாளுமே நேசிக்கமோடு நெருங்கி ஜீவிக்க முடியும் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை